கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இன்று தேமுதிகவின் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இக்கூட்டத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேமலதா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்ற அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிவகுமார், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ள தேமுதிக தரப்பிலான மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அப்படிங்கிறதுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யார் கூட போட்டியிடும், அதாவது கூட்டணி அமைத்து போட்டியிடும் அப்படிங்கிறது குறித்து தகவல் வெளியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மதியம் 3 மணி அளவில் மாநாட்டு திடலில் தேமுதிக கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை துவங்கி வைக்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த். இந்த மாநாட்டில் இந்த கூட்டணி யாரு கூட கூட்டணி கடந்த ஒரு வருடமாக பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மக்களோட கலந்தாலோசிச்சு தான் கூட்டணி பற்றி வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோயம்பேடு பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு துண்டு சீட்டு மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரு கூட கூட்டணி வைக்கணுங்கிறத ரகசியமா எழுதிட்டாங்க அப்படின்னு கேட்டு சீட்டை வாங்கி கொண்ட நிலையில இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தின் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையில இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றாரு. சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே நெருங்கி வர்ற சூழ்நிலையில இந்த மாநாட்டில் தேமுதிக கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. மாநாட்டுக்காக கடந்த டிசம்பர் மாதம் பந்தக்கால் நாட்டப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டது. சுமார் 150 ஏக்கர் இந்த மாநாட்டு பந்தலானது அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது மாநாட்டு திடலில் மேடை அமைக்கும் பணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாலையின் இருபுறமும் கட்சி தோரணங்கள் பதாகைகள் ஆகியவை வைக்கப்பட்டு தீவிரமாக அந்த பணிகள் முடிக்க விடப்பட்டு கிட்டத்தட்ட பணிகள் முழுவதும் முடிந்திருக்குது. இதனால பாசார் பகுதியே விழாக்கோலம் பூண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பிற்பகல் 2:30 மணி அளவில் பிரேமலதா விஜயகாந்த் மாநாட்டு திடலில் கட்சி கொடி ஏற்றி வைத்து அதன் அடிப்படையில் அந்த விழாவானது தொடங்குது. 3:20 பரதநாட்டியம், அதே மாதிரி கேப்டன் பற்றிய கதை, பட்டிமன்றம், அதே மாதிரி கலைக்குழுவினர் நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் கடந்ததுக்கு அப்புறம் கடைசியா பிரேமலதா விஜயகாந்த் தங்களோட கூட்டணி எந்த கட்சி கூட அப்படிங்கிறத குறித்து அறிவிக்கிறாரு. ஏற்கனவே கல்யாண மண்டபத்தை திமுக அரசு, அதாவது கடந்த முறை ஆண்ட திமுக, அதாவது கடந்த முறை ஆட்சியில் இருந்த திமுக இடித்ததன் காரணமாகத்தான் அதிமுக கூட போய் விஜயகாந்த் சேர்ந்திருந்தாரு. இந்நிலையில அந்த கட்சி கூட்டணி நாங்க திமுக கூட போவோம், அதிமுக கூட போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு முடிவு எடுத்ததோட இல்லாம மட்டும் இல்லாம யாரு கூட கூட்டணி அப்படிங்கறது குறித்து அவங்க அறிவிக்கிறதுல தாமதமாச்சு. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நீங்க வரக்கூடிய சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியாகவும் அதிமுக பாஜக உள்ளிட்டவைகள் ஒரு கூட்டணியாகவும் இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த தேமுதிக ஏற்கனவே இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோயம்பேட்டில் நடந்ததுல அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் யாரு கூட கூட்டணி போனா நமக்கு எளிதாக இருக்கும் வெற்றிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தனித்தனியாக துண்டுச்சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த துண்டுச்சீட்டுகள்ல அந்த மாவட்ட செயலாளர்கள் திமுக உடனோ அல்லது அதிமுக உடனோ யாரோட கூட்டணி வைக்க விரும்புறாங்க அப்படிங்கிறது குறித்து எழுதி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது சீட்டுகள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சீட்டுகளும் வாங்கியிருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு நடைபெற கூட்டத்தில் இந்த தேமுதிக அதிமுக கூட கூட்டணி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி அமைத்து அதன் அடிப்படையில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக தோல்வி அடைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சது. இந்நிலையில ஒரு ஸ்ட்ராங்கான பெல்ட் இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த தேமுதிகவோட வாக்கு அதாவது தேமுதிக கூட்டணி அதிமுக கூட இருக்குமா திமுக கூட இருக்குமா அப்படிங்கிறது குறித்து இன்று மாலை தெரிய வரும். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.